வணக்கம். சன்ரைஸ் நேரத்துக்கான இலங்கை செய்திகள் வாசிப்பது புஷ்பகலா பிரபாகரன். வெளியான முக்கிய அறிவிப்பு: உள்ளூராட்சி தேர்தல் முடியும் வரை அரசாங்கம் அச்சக அலுவலகத்தின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறையையும் ரத்து செய்துள்ளது. உள்ளூராட்சி தேர்தலுக்கான அச்சிடும் பணிகளுக்காக அதிகாரிகள் 24 மணி நேரமும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க அச்சு அலுவலக இயக்குனர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு: யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக பல்வேறு பகுதிகளிலும் இணையம் மூலமாக நிதி மோசடி இடம்பெற்று வருகிறதாகவும் இதன் மூலம் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான நிதி மோசடிகள் ஊர்காவற்துறை பகுதியில் மாத்திரம் நன்கு இடம்பெற்றுள்ள நிலையில் ஊர்காவற்துறை நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்குகளும் நடைபெற்று வருகிறதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்ணீர் விடும் மாணவிகள். தனியார் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் 10 மாணவிகளை தொடர்ந்தும் பாலியல் ரீதியாக துன்புறுத்திய சம்பவம் தொடர்பில் குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநகல் பகுதியில் உள்ள தனியார் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஆபத்தான முறையில் வன்கொடுமை குற்றங்கள். நாட்டில் பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் மற்றும் வீட்டு வன்முறைகள் ஆபத்தான முறையில் அடிக்கடி பதிவாகி வருவதாக குழந்தைகள் மற்றும் பெண்கள் பணியகத்தின் துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ரேணுகா ஜெயசுந்தரா கூறியுள்ளார். அதே சமயம் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு அப்பால் வீட்டுக்கு வன்முறை மிகவும் கவலைக்குரியதாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய அவர் இது தொடர்பில் ஆண்டுதோறும் சுமார் 1,30,000 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படுகிறதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிறுத்தப்படும் இணைய சேவை. இலங்கையில் எலோன் மஸ்கின் செய்மதி இணைய சேவையின் செயற்பாடுகளை தற்காலிகமாக இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய பாதுகாப்பு விடயங்கள் உட்பட அரச நிறுவனங்களின் தொடர்பு தகவல்களை பாதுகாப்பதற்கான உரிமையை உறுதி செய்வதற்கான பணிகள் முடியும் வரை இந்நிலை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகதிகளை நாட்டுக்கு அழைக்க நடவடிக்கை. இந்தியா தமிழக அகதிகள் முகாமில் தங்கியிருக்கும் 2 லட்சத்துக்கும் அதிகமான இலங்கை தமிழ் அகதிகளை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் நடவடிக்கை எடுத்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளுக்கு இரு நாடுகளும் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். அரிசிக்கு தட்டுப்பாடு. நாட்டில் பண்டிகை காலத்தில் சந்தையில் கீரிச்சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு மேலும் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்று அரிசி மொத்த வியாபாரிகள் கூறுகின்றனர். சந்தையில் ஏற்கனவே கீரிச்சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு பற்றாக்குறை இருப்பதாக மரதகம மூல அரிசி வர்த்தக சங்கத்தின் தலைவர் PK ரஞ்சித் கூறியுள்ளார். இத்துடன் இணையவள தொகுப்பின் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.